தலைவர் பேர் இருந்தால் கூட பிரச்சனை. என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு அந்த சர்டிஃபிகேட் 6 மாசம் சொல்றாங்க. மூணாவது சார், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் எனக்கு பதில் பேசுங்க. மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும். அலுவலகத்துக்கு போனால் வந்து நான் ரிட்டையர்ட் டிஆர் ஏஜ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டோட மனநிலையை பொறுத்து அவர் பிரின்சிபாலாக இருக்கும். நாங்கள் போனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இன்று போய் நாளை நாளைக்கு வந்தால் நாளைக்கு வந்தால் அடுத்த வாரத்துக்கு 4 கிளாஸ். என் பேர் விஷ்ணுபிரியா. நான் ஆண்டிப்பட்டி டிகோப் கிளாஸ்லேருந்து இருக்கோம். நாங்கள் வந்து இன்றைக்கி கிளாஸுக்கு போகாமல் கிளாஸுக்கு வெளியே நின்று இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். என்ன காரணம்னா, எங்களை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டுறாங்க. 80% மேலே இருந்தாதே கிளாஸுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப இந்த இதை யாருமே எங்கிட்ட சொல்லவே கிடையாது. 20,000 ஃபீஸ் கட்டின்னு வந்திருக்கோம். இப்போ 80% கம்மியாக இருக்கவங்களுக்கு எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி திரும்ப ஒருக்க கிளாஸ் சேரணும், காலைல 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் கிளாஸில் இருந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வராங்க, வேலைக்கு போகிறவங்க வராங்க, எல்லா பேருமே வராங்க. ஒரு மெட்டாலிட்டி லீவ் கூட கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்து 7 மாதம் ஆகுது, குழந்தைய விட்டு வந்திருக்கேன். மெட்டாலிட்டி லீவ் கொடுத்தா நீங்கள் வந்து 1 வருஷம் முடிச்சு இந்த எக்ஸாம் எழுதுங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் எந்ததுக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. ரெஸ்ட் ரூம் நீட்டாக கிடையாது. ஒவ்வொரு ஆளும் 21,000 ஃபீஸ் கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 150 பேத்துக்கு மேலே நாங்கள் படிச்சுக்கிருக்கோம். ஆனால் எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது இங்கே. அதனால் காலேருந்து நாங்கள் வந்து இங்கே உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டில் கேட்டுக்கிறோம்.